வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் காரனோடையில் டாஸ்மாக் கடை உள்ளது. இப்பகுதியில் பள்ளிகள், வங்கிகள், கடைவீதி என பொதுமக்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். குடிமகன்கள் போதையில் அரைகுறை ஆடைகளுடன் அலப்பறையில் ஈடுபடுகின்றனர். மதுக்கடையை கடந்து செல்லும் பள்ளி மாணவிகள் படும்பாடு சொல்லி மாளாது. பள்ளியில் இருந்து குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்து வர பெற்றோரும் குடிமகன்களால் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த அரசு மதுபான கடையால ஏகப்பட்ட பிரச்சனைங்க. இங்க பக்கத்துல டான் பாஸ்கோ ஸ்கூல், அன்னையர் மழலை பள்ளி, பக்கத்துல பாத்தீங்கன்னா வங்கிகள், கனரா பேங்க், பல்லவன் வங்கி, சென்ட்ரா பாத்தீங்கன்னா அந்த கடை இருக்கு. இங்க பிள்ளைகள் ஸ்கூல்ல இருந்து போகும்போது அச்சத்தோடனே போறாங்க. ஏன்னா அங்க குடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க. அவங்க அறகுடி ஆடியோடனே இருக்கிறாங்க. பார்க்கும்போது அருவருப்பா இருக்குது. சில டைம் அந்த பசங்களை பிரச்சனை பண்றாங்க, அடிக்கிறதுக்கு போறாங்க. இதை கேட்க போனா இங்க சட்டம் ஒழுங்கு பாதிக்கிற அளவுக்கு இருக்கு. அதனால இந்த அரசு மதுபான கடையை அகற்றணும்னு சொல்லிட்டு நாங்க கிராம சபா கூட்டத்துல கூட நாங்க எழுதி கொடுத்தோம். தீர்மானமே போட்டாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம கேஸும் ஃபைல் பண்ணியிருந்தோம். இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கல. ரெண்டாவது இந்த துறையை சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளுக்கும் இந்த கடையை அகற்றணும்னு சொல்லி நாங்க கடிதம் அனுப்புனோம் பொதுமக்கள் சார்பா. இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. உடனடியாக இந்த கடையை வேற இடத்துக்கு மாத்திக்கிங்க. மக்களை நல்லபடியா வாழ விடுங்க. தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். மது போதையில் ரோட்டில் செல்லும் வாகனங்களுக்கு குடிமகன்களால் பல்வேறு இடையூறுகள் ஏற்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். குறுகிய சாலையில டாஸ்மாக் கடை ரன் ஆகுது. அதோட சேர்த்து இதுல பார் நடக்குது. இந்த சைடு நீங்க மேற்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூலு, டான் பாஸ்கோ ஸ்கூலு. அந்த வலதுபுறம் அந்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்ஸ், முன்னாடி ஒரு கோயில். இது மிக பிஸியான ரோடு, மிக குறுகிய ரோடு. இப்பதான் அந்த சென்டர் மீடியனே அமைச்சிருக்காங்க. குழந்தைகள் ஸ்கூலை விட்டு போகும் பொழுது இங்கு போதையில இருக்கிற ஆசாமிகள் படுத்து உருள்வது, அரைகுறை ட்ரெஸ்ஸோட இருப்பது, அவர்கள் செல்வதற்கே வழி இல்லாம இந்த இடம் இருக்கு. அரசாங்கம் இதை கவனமாக முன்னோக்கி இந்த டாஸ்மாக் கடையையும் இதுல செயல்படுற பாரையும் கொஞ்சம் தள்ளி நம்ம அந்த 500 மீட்டர்ஸோ 600 மீட்டர்ஸோ தள்ளி வைப்பது தான் நல்லது. இங்க உள்ள மக்களுக்கு நல்லது, இங்க உள்ள குழந்தைகளுக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது. ஸோ அரசாங்கம் இதை உடனே கையில் எடுத்து செய்யணும்னு நாங்கள் எல்லாமே விரும்புகிறோம். இது பொதுமக்களாகிய நாங்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து இதை ரொம்ப ரொம்ப ஒரு ரெக்வெஸ்டா எடுத்து கவர்மெண்ட்டை வைக்கிறோம். இதை உடனே நீங்க என்ன பண்ணணும், சரி செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். திருப்பூர் சக்தி தியேட்டர் மெயின் ரோடு பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சிமெண்ட் ரோடு அமைக்கப்பட்டது. இதன் காரணமாக ரோடு உயரமாகிவிட்டது. ரோட்டின் குறுக்கே சென்ற மின் கம்பிகள் மிக தாழ்வாக மாறியதால் கனரக வாகனங்கள் சென்று வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கண்டெய்னர் லாரிகள் வந்தால் மின் கம்பி உரசி விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. மின் வாரிய அதிகாரிகள் கூறியபடி குடியிருப்போர் 2,20,000 ரூபாய் செலுத்தினர். எனினும் 2 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை மின்கம்பம் உயரமாக மாற்றியமைக்கவில்லை. அதைத் தொடர்ந்து கவுன்சிலர் பாலசுப்ரமணியம் மற்றும் பொதுமக்கள் ரோட்டின் குறுக்கே சென்ற கம்பியின் உயரத்தை அளவீடு செய்து பார்த்தனர். அதாவது இது ஒரு பொதுமக்களுக்குள்ள அரசாங்க ரோடு. இதுல ஸ்கூல் பிள்ளைங்க காலையில் அதிகம் போறாங்க, பெரிய பெரிய லாரி இருப்பது. அதாவது தகவலின் சட்டத்தில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கலெக்டருக்கு போன வருஷம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம், இது ரொம்ப தாழ்வாக இருக்குது, இதை உயர்த்த வேணும் அப்படின்னு. அப்போ அவர் கலெக்டர் ஒரு மனு கொடுத்து இபி கொடுத்தாரு. அந்த அதிகாரிகள் இதை அளந்து பார்த்துட்டு 19 அடி சட்டப்பிரகாரம் இருக்குது தரையிலிருந்து இது உயரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தகவல் சட்டத்தில் நாங்களும் கேட்டோம், எங்களுக்கும் அதை எழுதிட்டுருக்கா 19 அடின்னு. இப்போ அதனால தான் எல்லா பொதுமக்களையும் நிருபர்களையும் கூப்பிட்டு அதை நிரூபிச்சிருக்கோம். யாருமே இது வரைக்கும் இப்படி உலகத்தில் பண்ணுறாங்கன்னு தெரியல. கண்ணுக்கு முன்னால் அந்த போஸ்ட்டும் வச்சிருக்கிறோம். அது 14 அடி தான் இருக்குது. அவன் 19 போஸ்டே மொத்தம் 20 அடி தான் இருக்குது. இதை உயிருக்கு ரொம்ப, அதாவது பொதுமக்களுக்கு அந்த லாரியில் போகும்போது டச் பண்ணால் யாராலும் இறப்பாங்க தெரியும். அதை ஒருத்தர் உயிரை பணம் வச்சு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தவறுதலாக கொடுத்த மின் அதிகாரிகள் தவறுதலாக ரிக்கார்டு பூர்வமாக அளந்து கொடுத்துருக்காங்க தவறு சட்டத்தில். ஸோ இதுக்கு அடுத்த பக்கமாக திருப்பி கலெக்டர்கிட்ட மீண்டும் போகிறோம். நீங்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அரசு அதிகாரிகள் அதுக்கு அவப்பேர் வரதுக்காக பண்ணுறாங்களா இல்லை நாம லஞ்சம் கொடுக்க மட்டும் தெரியும். எல்லா இடத்துக்குமே லஞ்சத்துக்கு அகைன்ஸ்ட் நான் சொல்லுவேன். லஞ்சமே கொடுக்கறது இல்லை. அந்த கொடுக்காதனால தவறுதலாக என்ன பணம் கட்ட சொல்லி 3 லட்ச ரூபாய் பணமும் கட்டிருக்காங்க. ஒரு பொது ரோட்டில் போகிறதுக்கு அவங்க வாங்கிக்க கூடாது. ஏன்னா தண்ணி உடஞ்சிட்டு கார்பரேஷன் சொன்னால் அந்த பைப் எனக்கு என்கிட்ட பணம் கேட்க முடியாது. ஆனால் இபி என்கிட்ட பணம் கேட்டிருக்காங்க, கட்டிருக்காங்க. அது எந்த அடிப்படையில் வாங்கினாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம லஞ்சம் கொடுக்காதனால ஒரு 3 லட்ச ரூபா கவர்மெண்ட் வரையும், அதாவது இது கெட்டத்துனாங்க. அப்பவும் நடவடிக்கை எடுக்கலை. சரி, இந்த பத்திரிகையாளர்கள் உங்களுடைய கடமை, இது என்னுடைய கடமை மாத்திரம் இல்லை,
நான் இது பக்கத்தில் இருக்கேன், என்ன பக்கத்தில் நடக்கிற அநீதியை தட்டி கேட்கணும் அப்படிங்கிற நான் ஒரு ராணுவ வீரர், பழைய ராணுவ வீரர். அதில் ஒரு சின்ன ஆசை, நாட்டுக்காக இதையும் செய்தோம்னு நினச்சி பண்ணுறேன். இதனால் நீங்களாம் அந்த மீடியாக்காரங்க வந்து இதை எப்படி தவறுலாம் கொடுத்தாங்க. திருப்பூரில் சிஐடி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்களும் கூட இருக்கிறாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டு இப்படி தப்பாக கலெக்டருக்கும் சிஐடி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, அவங்க என்ன நடவடிக்கை எடுத்து அப்போ மின் வாரியத்தோட அந்த போலீஸ் சிஐடி டிபார்ட்மெண்ட் இணைந்து போகுதான்னு எனக்கு சந்தேகம் வருது. அவங்க அவர் சொல்லியிருக்காங்க இப்படி தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிஐடி டிபார்ட்மெண்ட் வந்து இதில் சரியாக செயல்படவில்லை. அந்த மின் ஊழிய அதிகாரிகள் செய்யும் தவறுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டாக சொல்லி அவங்க வந்து 1.5 வருஷமா இதை வந்து சரி பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ இதான் என்னுடையது. மின்வாரிய விதிகளின்படி ரோட்டில் இருந்து மின்கம்பி 20 அடி உயரத்தில் இருக்க வேண்டும். ஸ்ரீ சக்தி நகர் சந்திப்பு பகுதியில் சக்தி தியேட்டர் ரோட்டில் 14 அடி உயரத்தில் மின்கம்பி செல்கிறது. பொதுமக்கள் சார்பில் மின்கம்பத்தை உயரமாக மாற்றியமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தும் பயனில்லை. லஞ்சம் கொடுக்காத காரணத்தால் 2,19,779 ரூபாயை செலுத்துமாறு மின்வாரிய அதிகாரிகள் கோரினர். பொதுமக்கள் நலனுக்காக மின்கம்பத்தை மாற்ற நாங்கள் பணத்தை செலுத்தினோம். ஓராண்டுக்கு மேலாகியும் மின்கம்பத்தை மாற்றாமல் இழுத்தடிக்கின்றனர். இதுகுறித்து கலெக்டரிடம் புகார் தெரிவித்த போது மின்வாரிய அதிகாரிகள் மின்கம்பி 20 அடி உயரத்தில் செல்வதாக பொய்யான பதிலை எழுத்துப்பூர்வமாக கொடுத்துள்ளனர். இதனால் பொதுமக்கள் முன்பு மின்கம்பி உயரத்தை கவுன்சிலர் தலைமையில் அளவீடு செய்தனர். உயிர் சேதம் ஏற்படும் முன் மின்கம்பியை உயர்த்தி கட்ட வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பழமையான பிரசித்தி பெற்ற மயூரநாதர் கோவில் உள்ளது. கோவிலின் வடக்கு வீதியில் நகராட்சிக்கு சொந்தமான இலவச பிரசவ ஹாஸ்பிட்டல் உள்ளது. 1943ஆம் ஆண்டு தருமபுர ஆதீனத்தின் 24வது மடாதிபதியாக இருந்த ஸ்ரீலஸ்ரீ சண்முக தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் இந்த ஹாஸ்பிட்டலை கட்டினார். தனது தாயாரின் நினைவாக மடாதிபதிக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் பிரசவ ஹாஸ்பிட்டல் கட்டப்பட்டது. 1951ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதல்வர் குமாரசுவாமி ஹாஸ்பிட்டலை திறந்து வைத்தார். பின்னர் நகராட்சி நிர்வாகத்திடம் ஹாஸ்பிட்டல் ஒப்படைக்கப்பட்டது. நகராட்சி நிர்வாகம் ஹாஸ்பிட்டலை முறையாக பராமரிக்கவில்லை. கடந்த 7 ஆண்டுகளாக ஹாஸ்பிட்டல் செயல்படாமல் உள்ளது. மக்கள் எதிர்ப்பையும் தாண்டி ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் நகராட்சி நிர்வாகம் குப்பை நுண்ணுயிர் கிடங்கு அமைத்தது. தற்போது அதுவும் செயல்படாமல் ஹாஸ்பிட்டல் வளாகம் குப்பை கிடங்காக மாறியுள்ளது. பலமுறை தருமபுரம் ஆதீனம் சார்பாக ஹாஸ்பிட்டலை பராமரிக்க வேண்டி மனு கொடுத்தும் எந்த பயனும் இல்லை. 2023ஆம் ஆண்டு ஹாஸ்பிட்டல் இடிக்கப்படும் என அறிவிப்பு வெளியானது. இதற்கு ஆதீனம் மற்றும் மக்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அதனால் திட்டம் கைவிடப்பட்டது. தற்போது மீண்டும் ஹாஸ்பிட்டல் கட்டிடத்தை இடிக்கப் போவதாக நகராட்சி அறிவித்தது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த தற்போதைய தருமபுர ஆதீனம் ஹாஸ்பிட்டல் கட்டிடத்தை மடத்திடம் ஒப்படைக்க வலியுறுத்தி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் அறிவித்தார். நகராட்சி நிர்வாகத்தின் செயலுக்கு அண்ணாமலை உள்ளிட்ட பலர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். ஹாஸ்பிட்டல் இடிப்பு விவகாரம் பூதாகரமாக வெடித்ததால் நகராட்சி நிர்வாகம் பணிந்தது. ஹாஸ்பிட்டல் இடிக்கப்படாது என அறிக்கை வெளியிட்டனர். அதை ஏற்று தருமபுர ஆதீனம் தனது உண்ணாவிரதத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றார். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தவிக தலைவர் விஜய் பரப்புரையின் போது 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். நாட்டையே சோகத்தில் உலுக்கிய இச்சம்பவம் நடந்து 11 நாட்கள் ஆகியும் இதுவரை உயிரிழந்த குடும்பங்களை தவிக தலைவர் விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவில்லை. உயிரிழந்தவர்களுக்கு அறிவித்த நிவாரணத் தொகையும் வழங்கவில்லை. துயர சம்பவம் நடந்து 11 நாட்களாக சென்னை நீலாங்கரை வீட்டில் இருந்து பட்டினப்பாக்கம் வீட்டிற்கும், பட்டினப்பாக்கம் வீட்டில் இருந்து நீலாங்கரை வீட்டிற்கும் மாறி மாறி விஜய் சென்று வந்தார். இன்று காலை நீலாங்கரை வீட்டில் இருந்து பட்டினப்பாக்கம் வீட்டிற்கு செல்வதாக கூறி புறப்பட்டார். அவருடன் ஒய் பிரிவு பாதுகாப்பு படையினர் உடன் செல்லவில்லை. ஒய் பிரிவுடன் வீட்டில் இருந்து வெளியே சென்றால் அவர் செல்லும் இடம் பப்ளிசிட்டி ஆகிவிடுகிறது என்பதால் விஜய் ஒய் பிரிவு இல்லாமல் சென்னை நீலாங்கரை வீட்டில் இருந்து புறப்பட்டதாக கூறப்படுகிறது. கரூர் செல்ல காவல்துறையிடம் விஜய் தரப்பில் மனு அளித்துள்ள நிலையில் நீலாங்கரை வீட்டில் இருந்து புறப்பட்ட விஜய் எங்கே செல்கிறார் என யாருக்கும் தெரியாததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எனினும் விஜய்க்கே தெரியாமல் ஒய் பிரிவு பாதுகாப்பு படையினர் பின்தொடர்ந்து கண்காணித்து வருவதாக கூறப்படுகிறது.
பொய்யுண்டார்கோட்டை கிராமத்தை சேர்ந்த 19 வயது கல்லூரி மாணவி யாழினி இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் சாகுபடி செய்து சிறந்த மகசூல் பெற்று ஆச்சரியப்படுத்தி வருகிறார். விவசாயி தவச்செல்வனின் மகள் யாழினி கடந்த 8 ஆண்டுகளாக தந்தையுடன் சேர்ந்து நம்மாழ்வார் மற்றும் நெல் ஜெயராமன் வழியில் பாரம்பரிய இயற்கை முறையில் நெல் ரகங்களை பயிரிட்டு வருகிறார். யாழினி திருச்சியில் BSc சுற்றுச்சூழல் அறிவியல் 2ஆம் ஆண்டு படிக்கிறார். இதுவரை 21 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டுள்ளார். இந்த ஆண்டு 2 ஏக்கரில் ரத்தசாலி என்ற பாரம்பரிய நெல் ரகத்தை சாகுபடி செய்துள்ளார். 110 முதல் 120 நாட்களில் விளையும் இந்த ரகம் மழை காலத்திலும் சாயாமல் நிற்கும் திறன் கொண்டது. ரசாயன உரங்கள் பயன்படுத்தாமல் மண்புழு உரம், மாட்டு சாணம், பஞ்சகவியம், எள் புண்ணாக்கு, தயிர் போன்ற இயற்கை உரங்களையே வயலில் யாழினி பயன்படுத்தி மண்வளம் காத்து வருகிறார். தற்போது அறுவடை செய்யப்பட்டு வரும் ரத்தசாலி நெல் ஏக்கருக்கு தலா 100 கிலோ எடை கொண்ட 24 மூட்டைகள் வரை மகசூல் கிடைத்துள்ளது. 1 கிலோ ரத்தசாலி அரிசி சந்தையில் ரூபாய் 160 வரை விற்பனையாகி வருவது குறிப்பிடத்தக்கது. நாங்க தொடர்ந்து இயற்கை விவசாயம் ஒரு 8 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கோம். அதுல நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள் தான் பயிரிட்டு வரோம். அந்த பாரம்பரிய நெல் ரகங்கள்ல இந்த வருடம் நாங்க ரத்தசாலி அரிசி பயிரிட்டு இருக்கோம். இந்த ரத்தசாலி அரிசியோட மருத்துவ குணங்கள் என்னன்னா, நம்ம ஹீமோகுளோபின் கண்டென்ட் அதிகப்படுத்தும், ரத்த சோகை, ரத்த விருத்தி, அனிமிக் பேஷண்ட்ஸ்க்கு இது ஒரு நல்ல உணவாக இருக்கு. மக்களும் இதை தொடர்ந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. செயற்கையில இருந்து இயற்கைக்கு மாறிட்டு இருக்காங்க. இந்த இயற்கை உணவு முறைகளை மக்களிடையே ஒரு பெரும் வரவேற்பு இருக்கு. நாங்க இதுல எந்த ஒரு செயற்கை உரங்களும் பயன்படுத்தாம இயற்கை உரங்கள் பயன்படுத்தி தான் இந்த நெல் ரகங்களை பயிரிட்டு இருக்கோம். என்ன மாதிரியான இயற்கை உரங்கள் அப்படின்னா, பசுந்தாள் உரம் போட்டிருக்கோம். அடி உரமா வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் போட்டிருக்கோம். செனப்பு, தக்கப்பூண்டு, அது மாதிரி பஞ்சகாவியம், மீனமிலம் போன்ற இயற்கை உரங்களை இதுல பயன்படுத்தி இருக்கோம். இதை நம்ம வெறும் அரிசியா மட்டும் இல்லாம மதிப்பு கூட்டு பொருளாம நம்ம விற்பனை செய்யலாம். எப்படின்னா அந்த கொழுக்கட்டை, அதிரசம், இடியாப்பம், அது மாதிரி போன்ற மதிப்பு கூட்டு பொருளாவும் விற்பனை செய்யலாம். அதுவும் மக்கள் இந்த மாதிரி இயற்கை உணவுகளை நோக்கி வர்றதுனால அதை அதிகமா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட மத்த நெல் ரகங்களோட பார்க்கும்போது இதுக்கு நம் பாரம்பரிய நெல் ரகங்களை இயற்கை பேரிடர்களை தாங்கி வளரக்கூடிய திறன் இதுக்கு இருக்கு. வெள்ளம், வறட்சி போன்ற காலகட்டத்துல இது அதையும் தாண்டி வளரக்கூடிய திறன் நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த காலநிலை மாற்றம், குளோபல் வார்மிங் அந்த இதுல இருந்து காரணிகளை குறைக்கிறதுக்கு இது முக்கிய ஒரு காரணமா இருக்கு. நம்மளுடைய இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கை முறையிலான உணவு வகைகளை மக்கள் கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஐயா நெல் ஜெயராமன் நம்மாழ்வார் வழியில தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். நஞ்சில்லாத உணவை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கறத எங்களோட முக்கிய காரணமா இருக்கு. நம்மளோட உணவை உறக்க சொல்வும் உலகிற்கு. தஞ்சாவூர் மண்ணில் இயற்கை விவசாயத்தில் இளம் தலைமுறையினர் முன் வருவது முன்னோடி விவசாயிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.